சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதாவது, புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என புதிதாக விண்ணப்பிக்கும் ஒவ்வொருவரும் அதன் வழிமுறைகளை தேடி தெரிந்து கொண்டாலும், விண்ணப்பிக்கும் போது செய்யும் சிறிய தவறுகள் கூட அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கு முழு காரணமாக அமைந்து விடுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது மிகவும் எளிமையான செயல்முறை. ஆஃப்லைன், ஆன்லைன், இ-சேவை மையம் என பல வழிகளிலும் விண்ணப்பித்துவிட முடியும். ஆகையால் இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். லேப்டாப், செல்போன் இருந்துவிட்டால் புதிய ரேஷன் கார்டுக்கு இருக்கும் இடத்தில் இருந்தே விண்ணப்பித்து விடலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் அதற்கு முதலில் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்களின் புகைப்படம், ஆதார் கார்டு, மின் கட்டண ரசீது, மொபைல் எண், குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்கள் ஸ்கேன் காப்பியாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உங்கள் பெயர் ரேஷன் கார்டில் இருந்து நீக்கியிருந்தால் உங்கள் பெயர் நீக்கப்பட்டதற்கான ஆவணத்தையும் சேர்க்க வேண்டும். புதிதாக திருமணம் செய்தவர்கள் திருமண சான்று இணைக்க வேண்டும். இந்த ஆவணங்கள் எல்லாம் இருந்தால் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பித்து விடலாம். தெரியாதவர்கள் அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு சென்றால் அங்கே விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக, புதிய ரேஷன் கார்டு செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். பெரும்பாலும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் புதிதாக திருமணம் ஆனவர்கள்தான். அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னவென்றால், ஏற்கனவே ரேஷன் கார்டில் உள்ள பெயரை நீக்குவதில் கணவன், மனைவி இருவரின் பெயர்களும் ரேஷன் கார்டில் இருந்து நீக்க வேண்டும். இதற்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். நீக்கப்பட்டதற்காக கொடுக்கப்படும் ஒப்புகை சீட்டை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக செய்யும் தவறு என்னவென்றால் வீட்டு முகவரி. இந்த தவறுதான் பெரும்பாலானோரின் ரேஷன் கார்டு நிராகரிக்கப்படுவதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. பெற்றோர் ரேஷன் கார்டில் இருக்கும் முகவரியிலேயே விண்ணப்பிக்கின்றனர். இதை அதிகாரிகள் கள ஆய்வில் கண்டுபிடித்து நிராகரிக்கிறார்கள். மேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் ஒரு வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டு முகவரியில் பெற்ற ரேஷன் கார்டையே இன்னும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் பில்களை புதிதாக கட்டிய வீட்டு முகவரியை வைத்து ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது விசாரணையில் பெற்றோர் பழைய வீட்டு முகவரியில் ரேஷன் கார்டு வைத்திருப்பதை உறுதி செய்யப்படும் போது சிக்கல் எழுகிறது. ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்தாலும் புதிய ரேஷன் கார்டு கிடைத்து விடுகிறது, சிலருக்கு கிடைப்பதில்லை. எனவே புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பவர்கள் முகவரி சான்று இழக்கக்கூடிய பிரச்சனை ஏராளம் பார்த்து கொண்டாலே உங்களின் ரேஷன் கார்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட வாய்ப்புகள் குறைவு. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பல மாதங்கள் கழித்து மேற்கொள்ளப்படும் கள ஆய்வில் முகவரி சான்று உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் சில மாதங்கள் வரை புதிய ரேஷன் கார்டு பெற காத்திருக்க வேண்டும். இவற்றை கவனத்தில் கொண்டு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தால் உங்களின் கோரிக்கை விசாரணையில் பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதலும் சீக்கிரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது.
மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால் 25 கிலோ மற்றும் அதற்கு கீழ் பேக்கிங் செய்யும் அரிசிக்கு விதித்துள்ள 5% ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கங்களின் மேம்பாலம் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதை தவிர மேலும் சில முக்கிய கோரிக்கையையும் அச்சம் மௌனம் அரசுக்கு விடுத்துள்ளது. அந்த வகையில் 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் இந்த ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி முறை அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. அதில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்திற்கும் வரி விலக்கு முழுமையாக அளிக்கப்பட்டது. எனினும் காலப்போக்கில் பிராண்டிங் செய்யப்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட சில உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கும் அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பதாக அறிவித்தது. பிறகு நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பேக்கேஜ் செய்யப்பட்ட தயிர், லஸ்ஸி மற்றும் மோர், பால் உள்ளிட்ட பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது. இந்த பொருட்களுக்கு இதற்கு முன்பு ஜிஎஸ்டி வரம்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. உணவுப் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தனர். வர்த்தகர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் இந்த ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து விவசாயிகள் தரப்பில் சொல்லும்போது 25 கிலோ அரிசி மற்றும் அதற்கும் கீழுள்ள பேக்கிங் செய்யப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வரியை விதிக்கிறது. இதனால் 1 கிலோ அரிசி கூடுதலாக சேர்த்து 26 கிலோ அரிசி பையாக விற்க வேண்டியிருக்கிறது. கூடுதல் 1 கிலோவுக்கு சேர்த்தும் பணம் வசூலிப்பதால் அரிசி விலை உயர்த்துகிறது. இதுபோக இடுபொருள், வேளாண் உபகரணங்கள் பயன்பாடு, போக்குவரத்து செலவு, மின்கட்டண உயர்வு, உள்ளாட்சி வரி போன்றவற்றாலும் அரிசி விலை உயர்வை தவிர்க்க முடியாத சூழல் உள்ளது. எனவே இனி அரிசியின் விலை குறையும் என்றும் எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய தமிழகம் உள்பட 4 மாவட்டங்களில் மட்டுமே அரிசிக்கு இந்த ஜிஎஸ்டி வரி உள்ளது. அதனால் அரிசி மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் தவிட்டுக்கு 5% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும். நெல்லுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் மட்டுமே சந்தை கட்டணம் வசூல் செய்ய வேண்டும். விவசாயிகளிடம் நேரடியாக செஸ் வரி செய்ய வசூலிக்க கூடாது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான 5% வரியை திரும்ப பெற வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகளை விடுத்தபடியே உள்ளது. இதே கோரிக்கைகளை அரிசி வணிகர்கள் சங்கங்களின் சம்மேளனம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. அச்சம் மேனத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நடைபெற்றது. ஆகையால் தமிழகம் அரிசி உணவை அதிகம் உட்கொள்ளும் மாநிலம். சமீபத்தில் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் 25 கிலோ மற்றும் அதற்கு கீழ் பேக்கிங் செய்யும் அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள 5% வரி ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் அறிவிப்பு வெளியாகாதது வருத்தம் அளிக்கிறது. அந்த வரியை ரத்து செய்ய வேண்டும். வேளாண்மை துறை அதிகாரிகள், அரிசி ஆலைகள் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கும் நெல்லுக்கும் வெளி மாநிலத்தில் இருந்து வாங்கும் நெல்லுக்கும் சந்தை கட்டணமாக 1% வசூலிப்பது ஏற்புடையதல்ல. அதை நீக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எண்ணெய் ஆலைகளுக்கு அரிசி ஆலைகளில் இருந்து அனுப்பும் தவிட்டுக்கு 5% வரி விதிப்பதையும் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.